டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னை மற்றும் சுற்று வட்டார தொகுதிகளை பற்றி நாம் பார்த்து கொண்டிருந்தோம். இங்க மெஜாரிட்டியாக வின் பண்ண போறது திமுக அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். குறிப்பாக ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் டி.ஆர். பாலு அவர்கள் ஒரு வரலாற்று சாதனை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் நாம் சொல்லியிருந்தோம். அதே போல அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்க போகும் தொகுதி அரக்கோணம். அரக்கோணம் அப்படின்னு சொன்ன உடனே உங்க எல்லாருக்கும் ஒரு பேர் மைண்ட்ல வந்திருக்கும், ஜெகத் ரட்சகன் அவர்கள். ஸோ இந்த தொகுதியை பத்தி நம்ம ரொம்ப டீப் அனாலிசிஸ் பண்ணி நம்மளோட டைம் வேஸ்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கவில்லை. பேரை சொன்ன உடனே நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. எஸ், திமுக சார்பாக ஜெகத் ரட்சகன் அவர்கள் போட்டியிடுகிறார். அதிமுக சார்பாக ஏஎல் விஜயன் அவர்கள் போட்டியிடுகிறார். அண்ட் அரக்கோணம் பகுதியில் வன்னியர் கம்யூனிட்டியை சார்ந்த மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்றதால அந்த தொகுதி பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பாலு அவர்கள் போட்டியிடுகிறார். பாமகவின் பாலு அனைவருக்கும் தெரிந்த ஒரு முகமாக இருந்தாலும், அதிமுக அந்த இடத்தில் வலுவாக இருந்தாலும், அவர்கள் இருவரும் எதிர்த்து போட்டியிடுவது திமுகவின் ஜெகத் ரட்சகன் என்றால் இந்த தொகுதி ஒரு ஒன் சைடட் ரிசல்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஜெகத் ரட்சகன் அவர்கள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஒரு கம்ஃபர்டான மெஜாரிட்டியோட இங்க வின் பண்ணுவாரு அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. பட் இரண்டாவது இடம் அதிமுகவா பாமகவா என்ற கேள்வி எழுகிறது. நிறைய பேர் பாமக தன்னுடைய சமுதாய வாக்குகளை வைத்து இரண்டாம் இடத்திற்கு முன்னேறும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டாலும், நம்மளுடைய சர்வே முடிவுகளை பொறுத்த வரைக்கும் பாமக மூன்றாவது இடம் தான் பெறப்போகிறது. ஸோ முதல் இடம் ஜெகத் ரட்சகன் அவர்கள், திமுக இங்கே வென்றுவிடும், கம்ஃபர்டபுளான இதில் வென்றுடும். அந்த அதிமுக இரண்டாவது இடமும் பாமக மூன்றாவது இடமும் பெறும் அப்படின்றத அரக்கோணம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன. மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு தொகுதியை பற்றிய அனாலிசிஸோடு சந்திப்போம். நன்றி.